நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தேவாரம். இந்த படத்தோடைய முதல் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி சைஃப் அலிகான் மற்றும் முரளி சர்மா 2 பேருமே அங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கு கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கடத்திட்டு வரதை ஒரு வேலையை வச்சுருக்கிறாங்க. இந்த குழுவுக்கு வந்து தலைமையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான ஜூனியர் என்டிஆர், அவர் பேர் தேவாரம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து கடத்திட்டு வந்து கடத்தல் வேலைகளில் ஈடுபடுறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு தெரிய வருது, இது நம்ம கடத்தல் வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நம்ம முரளி சர்மா மற்றும் சைஃப் அலிகான் அவர்களுக்கு எதிராக மாறுறாரு. ஸோ இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முரளி சர்மா மற்றும் சைஃப் அலிகான் தேவாரத்தை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்புகிறாரு. கலையரசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை வந்து கொல்றதுக்காக போகிறாரு. அப்போது தேவாரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனாக வரக்கூடிய வாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களை கண்டுபிடிச்சாரா, அதாவது தேவாரத்தை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய முழு கதையாக இருக்குது. அப்பாவி தரமாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த வாரா கதாபாத்திரம் ரொம்பவும் வந்து மனசுக்கு வந்து ஒரு நெருக்கமான கதாபாத்திரமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அவர்களை தன்னுடைய காதல் வழியில் விளைவிக்கிறதுக்காக ஜன்வீர் கபூர் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்வாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் எடுத்திருந்தார். இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் ரொம்ப முக்கியமாக மைனஸாக இருக்குது. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சினிமாட்டோகிராஃபிங் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு பூந்து விளையாடிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. பாடல்கள்லாம் கேட்கும் ரகமாக இருக்குது. மறக்காமல் இந்த தேவரம் படத்தை உங்களுடைய ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியலாக இந்த படம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டை உங்களுக்கு தெரிவிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.